பக்தருக்காக கடலில் குதித்த பாபா. நான் இங்கே என் உடலில் இருக்கலாம், நீங்கள் 7 கடல்களுக்கு அப்பால் வெகு தொலைவில் இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் அங்கு என்ன செய்தாலும் எனக்கு உடனடியாக தெரியும். நீங்கள் எங்கிருந்தாலும் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் என் முன் மன்றாடி உங்கள் கைகளை நீட்டும் போது உங்கள் நம்பிக்கை மற்றும் பக்தி எவ்வளவு உறுதியோ அவ்வளவு உறுதியாக நான் இரவும் பகலும் உங்கள் பின்னால் நிற்கிறேன் என்று பாபா சோல்கரிடம் கூறினார். சாய் சச்சரித்திரம் அத்தியாயம் 15. பாபாவின் வார்த்தைகள் அன்று போலவே இன்றும் ஒவ்வொரு பக்தருக்கும் உண்மையாக இருக்கின்றது என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. பாபா தனது பக்தனை மீட்க 7 கடல்களுக்கு அப்பால் சென்ற ஒரு லீலையை அறிந்து கொள்வோம். முதலாம் உலகப் போரின் போது கேப்டன் ஜஹாங்கீர் எஃப் தருவலா தனது கப்பல் படையுடன் கடலில் இருந்தார். அவருக்கு மிகுந்த ஏமாற்றம் அளிக்கும் வகையில் அவரது 3 கப்பல்களை தவிர மற்ற அனைத்தும் எதிரிகளால் தாக்கப்பட்டு வேகமாக மூழ்கிக் கொண்டிருந்ததை கண்டார். விரைவில் தன்னுடைய கப்பலுடன் சேர்த்து 3 கப்பல்களும் எதிரிகளால் மூழ்கடிக்கப்படும் என்பதை உணர்ந்தார். அதனால் எப்படியாவது மீதமுள்ள கப்பல்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று முயற்சித்தார். இருப்பினும் தன் கண்களுக்கு முன்னால் தனது சகாக்களின் கப்பல்கள் கடலுக்குள் மூழ்குவதைக் கண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறினார். அவர் தனது சட்டை பையில் எப்போதும் பாபாவின் புகைப்படத்தை வைத்திருப்பார். சற்றென்று பாபாவின் நினைவு வர அவர் உடனடியாக பாபாவின் படத்தை எடுத்து, சாயி, நாங்கள் பெருத்த இக்கட்டில் மாட்டிக்கொண்டுள்ளோம், எதிரிகள் எங்களை சூழ்ந்து விட்டார்கள், எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்கள், உங்களை தவிர எங்களுக்கு வேறு கதியில்லை என பாபாவிடம் மனதார பிரார்த்தனை செய்தார். அவர் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் போதே துவாரகமாயில் அமர்ந்திருந்த பாபா ஹக் ஹக் என்று கத்தினார். பாபாவை சூழ்ந்திருந்த பக்தர்கள் பாபா அமர்ந்திருந்த இடத்திலேயே திடீரென தலை முதல் கால் வரை முழுமையாக நனைந்திருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர். அவரின் உடலில் இருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கியது. துவாரகமாயி விரைவில் ஒரு குளமாக மாறியது. சுமார் 1 மணி நேரம் பக்தர்கள் துவாரகமாயிலிருந்து வாளிகளில் தண்ணீரை அள்ளி வெளியே ஊற்றினர். பின்னர் அவர்கள் பாபாவுக்கு அணிந்து கொள்ள உலர்ந்த ஆடைகளை கொடுத்தனர். பாபா திடீரென உடல் முழுவதும் நனைந்ததற்கான காரணம் குறித்து ஏதும் சொல்லாமல் அமைதியாக இருந்ததால் பக்தர்களில் ஒருவர் அந்த தண்ணீரை கைகளில் அள்ளி தீர்த்தமாக குடித்து பார்த்தார். அது மிகவும் உப்பாக இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். இதற்கிடையில் கேப்டன் தருவலா தவறுதலாக கடலில் விழுந்தவுடன் அவருடைய தலைமுடியை பிடித்து பாபாவே பாதுகாப்பாக இழுத்து கப்பலில் தூக்கி போட்டதை அவர் கண்டார். இந்த சம்பவத்திற்கு பிறகு 3வது நாள் மீட்பு நடவடிக்கைக்கு நன்றி தெரிவித்து கேப்டன் தருவலாவிடம் இருந்து ஒரு தந்தி பாபாவிற்கு வந்தது. சில மாதங்கள் கழித்து கேப்டன் தருவலா ஷிரடிக்கு வந்து பாபாவின் காலில் விழுந்து வணங்கினார். தான் பிரார்த்தனை செய்த அடுத்த வினாடியே தனது குழுவினர் மற்றும் பயணிகளின் உயிரை காப்பாற்றியதற்காக அவர் பாபாவுக்கு நன்றி தெரிவித்தார். கேப்டன் தருவலா ஒரு தீவிர சாயி பக்தர். அவர் பாபாவின் சேவைகளில் மிகுந்த ஆர்வம் காட்டினார். பாபா அவரை மிக பெரிய தீங்கிலிருந்து காப்பாற்றியமைக்காக ஒரு சிறிய காணிக்கையாக சபா மண்டபத்தை பழுது பார்ப்பதற்காக 2 தவணைகளில் ரூபாய் 2200 நன்கொடையாக வழங்கினார். சாயி இருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.